வணக்கம் ஜிஎஸ் ஃபார்ம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீடைல்டு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்ன வாகனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தம்ப்நெயில் அண்ட் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. மாருதி ஃப்ராங்ஸோட டெல்டா ப்ளஸ் மாடல் தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. இந்த வாகனத்தை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு முடிவை தான் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். எல்லாமே கேட்டது இந்த ஜிஎஸ்டி ப்ரைஸிங்க்கு அப்புறம் நிறைய பேர் கேட்டது ஃப்ராங்ஸோட பேஸ் மாடல், அதுக்கப்புறம் டெல்டா ப்ளஸ் மாடல். பேஸ் மாடல் கூடிய சீக்கிரம் எடுத்துகிட்டு வராங்க. 9.6 lakh ஆன் ரோட் ப்ரைஸிங்கில் இப்போ இந்த கார் மார்க்கெட்டில் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த கார் எந்த விதத்தில் பெஸ்ட்டாக இருக்குது, எந்த விதத்தில் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காது அப்படின்ற ஃபேக்டர்ஸையும் தெரிஞ்சுப்போம். பலினோ தாண்டி நான் ஏன் இதுக்கு வரணும்? 9.6 lakhsல எனக்கு பலினோட ஜீட்டா கிடைக்குது, இதை விட ஃபீச்சர்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ அதை தாண்டி இதுக்கு ஏன் வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருக்கும். எஸ், எல்லாத்துக்குமே அது இருக்கக்கூடிய கேள்வி தான். பலினோ தாண்டி இதில் கிடைக்கக்கூடியது ஒரு 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அப்புறம் ஸ்டைலிங் அப்படின்றது ட்ரெடிஷ்னலாக அந்த ஹேட்ச்பேக்கோட ஸ்டைலிங்லேருந்து ஒரு கிராஸ் ஓவர் ஸ்டைலிங் போகணும்னு விரும்புகிறவங்க இந்த மாருதி ஃப்ராங்ஸை ப்ரிஃபர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுதான் இன்றைக்கி சேல்ஸ் நம்பர்ஸ்லுமே காமிச்சிட்டு இருக்கு. டர்போ மாடலோட நேச்சுரல் எஸ்பெக்டட் மாடல் தான் அதிகமாக செல்லிங்கில் இருக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த வாகனம் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா? ஏன்னா இதில் ஆட்டோமேட்டிக் போனீங்கனாலுமே 10.5 lakhsல முடிஞ்சிருது. ஸோ இந்த பர்டிகுலர் மாடலோட ஒரு டீட்டெயில் விமர்சனத்தை பார்த்துட்டு மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வாகனத்தை ரிவ்யூ கொடுத்து போன ஸ்ரீ சிட்டி ஆட்டோ ஷோரூமுக்கு ஒரு மேசிவான ஷோரூம் கொடுத்துலாம். நீங்கள் மாருதி நிறுவன கார்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அவங்கள ரீச் அவுட் பண்ணுங்கள். ஒரு பெட்டரான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃப்ராங்ஸில் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றத எவிடென்ட்டாக நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். சேஃப்டி ரீதியாக பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சரலி இது நல்லா இருக்குமானா 5th ஜென்ரேஷன் ஹார்டாக் பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் வடிவமைச்சு எடுத்து வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக இன்டர்னல் கிராஷ் டெஸ்டிங்கில் இந்த காரோட கிராஷ் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியல. பட் டென்சியல் ஸ்ட்ரென்த்தை பார்க்கும்போது டெஃபினெட்லி நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற அபிப்பிராயம் தான் இருந்துச்சு. இந்த காரை ஜேஎன்கப்பில் கிராஷ் டெஸ்ட் அப்போ 4 ஸ்டார் என்கப் ரேட்டிங் வாங்கியிருந்துச்சு. ஜேஎன்கப் என்டையர்லி ஒரு வேறு ஸ்டோரி. ஏன்னா அங்கே ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இன்னும் ரொம்பவே பெட்டராக இருக்கணும். ஏடாஸ் மாடல் தான் அவங்க டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்ட்ரக்சரலி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆப்செட்லாம் பார்க்குறப்போ பேரியர் டெஸ்ட்லாம் பார்க்குறப்போ டெஃபினெட்லி இந்த கார் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸ்லையும் ஃப்ராங்ஸ் எந்த விதத்துலையும் குறையில்லை. ஸோ ஸ்ட்ரக்சரலி ஒரு நல்ல ஒரு பில்டோட தான் இந்த மாருதி ஃப்ராங்ஸ் அப்படின்றது இருக்குது. இந்த 5th ஜென்ரேஷன் ஹார்டெக் பிளாட்ஃபார்மில் மேக் பண்ண இந்த காரோட வெயிட் 970 கிலோகிராம் அப்படின்றது இருக்குங்க. 6 airbags, ABS, CVD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருந்தா இன்னுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சரிங்க, எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் பற்றி பேசணும்னா வெளியில் உங்களுக்கு பம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஜைலான உணர்வு கிடையாது. நீங்கள் ஸ்விஃப்ட், பலினோ இதெல்லாம் பார்க்கும்போது வெளியில் இருக்கக்கூடிய ஷீட் மெட்டல் கொஞ்சம் ஃப்ரெஜைலாக இருக்கும். இது அதை காட்டிலும் கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன சின்ன அடிபாடுகளுக்கெல்லாம் இம்பாக்ட்டுக்கெல்லாம் தாங்கும்னு வச்சுக்கோங்களேன். சரி, அடுத்து என்ஜின்ங்க. வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட் கொடுத்துடலாங்க. என்ன பிராண்டுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளீட்ராக் அப்படின்ற பிராண்ட் தான். நம்ம ரீசெண்ட் டைம்ஸ் நம்மளோட டேஷ் கேம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதோட ரிசல்ட் நல்லா இருக்குன்னு நிறைய வீடியோ சொல்லியிருப்போம். இப்போ அவங்க தீபாவளி ஆஃபராக பெனிஃபிட்ஸாக பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் வாங்குறவங்களுக்கு ஹெல்மெட் லாக் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. இதுவே நீங்கள் ஒரு 4K டேஷ் கேம் வாங்குறீங்க, பை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 120 GB மெமரி கார்டும், 2K டேஷ் கேம் வாங்குறீங்க அப்படின்னா 64 GB மெமரி கார்டும் தீபாவளி ஆஃபராக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஷவுட் அவுட் கொடுக்கணும்னு தோணுச்சு. இன்ஸ்டலேஷன் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ஃப்ளீட்ராக் பிராண்ட்லேருந்து பண்ணி கொடுப்பாங்க. அது உங்களோட லொக்கேஷன் எங்கேயா இருந்தாலும் அந்த சப்போர்ட் இங்கே இருக்குது. அது சார்ஜபிள்ங்க. ஸோ இந்த பெனிஃபிட்டை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னா ஃப்ளீட்ராக்கோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெட்டரான டீல் கிடைக்கும். இந்த ஃப்ராங்ஸில் கிடைக்கக்கூடிய இன்ஜின் 1.2 லிட்டரில் 4 சிலிண்டர் நேச்சுரல் எஸ்பெக்டட் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 88.50 BHP பவர், 113 Nm ஆஃப் டார்க்கும் ஜென்ரேட் பண்ணதாங்க. இந்த இன்ஜின் ரிலையபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இதனால் வரைக்கும் கொஸ்டின் மார்க்கே அதில் இருந்ததில்லை. ரிலையபிளான இன்ஜின் உங்களுக்கு மைலேஜ் ரீதியாகவும் சரி, பர்ஃபார்மன்ஸ் ரீதியாகவும் சரி குறைகள் சொல்ல மாட்டோம். பர்ஃபார்மன்ஸ் லீனியராக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப அண்டர் பவர்ட் அப்படின்ற உணர்வை கொடுக்கவே கொடுக்காது. சஃபிஷியன்ட் அப்படின்ற உணர்வை தான் கொடுக்கும். மைலேஜ் 16 கிலோமீட்டர் அப்படின்றது ஆவரேஜ் இங்கே கிடைக்குங்க. சிட்டிக்குள்ளே ஒரு 13 to 15, ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு 17 to 18, ஆவரேஜாக நான் 16 அப்படின்றத நான் இங்கே சொல்கிறேன். ஏர் இன்டேக் பொறுத்த வரைக்கும் லைனர்லேருந்து எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு திக் ஷீட் ஆஃப் இன்சுலேஷன் பார்க்க முடியுது. கீழே இன்ஜினுக்கான இன்க்ளோஷர் இருக்குது. லைனர்ஸில் மட்டும் NVH பேக்ஸ் பயன்படுத்திருக்கலாம் டெஃபினெட்லி. ஏன்னா இந்த ஃப்ராங்ஸில் இருக்கக்கூடிய மேஜர் ட்ராபேக்னா உங்களுக்கு டயர் அண்ட் மின் நாய்ஸ் உள்ள க்ரீப்பிங் ஆகும். மின் நாய்ஸ் கூட ஓகே, பட் டயர் நாய்ஸ் ரேர் சீட்லாம் நல்லாவே க்ரீப்பிங் ஆகிறது நமக்கு தெரிய வருங்க.
இந்த என்ஜினை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்ஜெட்டில் கியா சொனட் இருக்குது, ஹிண்டை வென்யூ இருக்குது, மாருதி பிரஸா இருக்குது. மாருதி பிரஸா பொறுத்த வரைக்கும் ஓகேஷாக இருக்கும், ஏன்னா 1.5 லிட்டர் இன்ஜின். இதுவே வந்து கியா சொனட் ஹிண்டை ஒனோட கர்வ் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.1 டன் தாண்டி இருக்குது. அதுக்கு அந்த 1.2 லிட்டர் அப்படின்றது அண்டர் பவர்டாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ அதை தாண்டி பார்க்கும்போது இது. ஸோ ஓவரால் என்ஜின் பற்றி பேசிட்டு ரிலையபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா 100% ரிலையபிளாக இருக்கும். இதே வாகனம் தான் டொயோட்டாவில் டைசர் அப்படின்னு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கேட்குறது ஃப்ராங்ஸாக டைசரான்னு கேட்டிங்கன்னா எங்கே பெட்டர் கோட் கொடுக்குறாங்களோ அங்கே எடுத்துகிட்டு போங்க. ரெண்டுமே ஒரே வண்டி தான். மேனுஃபேக்சரிங் ஆகிற இடமும் மாருதி தான். சரி, வாங்க அடுத்து எக்ஸ்டீரியர் பேசுவோம். மாருதி ரீசெண்ட் டைம்ல பண்ணின ஒரு பெட்டரான ஒரு டிசைன் அப்படின்னா ஃப்ராங்ஸ் தான் சொல்லாங்க. பார்க்குற எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு அப்பீலிங்கான ஒரு அக்ரெசிவான ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. யாருமே குறை சொல்லலை. இந்த டிசைன் தான் இன்றைக்கி ஃப்ராங்ஸ் வந்து இவ்வளோ நம்பர்ஸ் பண்ணுறதுக்கான காரணமாகவும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3D எலிமெண்ட்டோட உங்களுக்கு கிராண்ட் மெட்டரில் பார்த்துருப்பீங்களா அதே டிசைனில் தான் போயிருக்காங்க. சென்டரில் வந்து ஒரு குரோம் எலிமெண்ட் பார்க்க முடியுது. கிராண்ட் மெட்டரில் ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு குரோம் எலிமெண்ட் வரும், அதை வந்து ஃப்ராங்ஸில் மிஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் அது பண்ணனங்காட்டி தான் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு மினிமலான ஒரு ஏர்டாம் பிளே நடந்திருக்கு. 190 mm இந்த வாகனத்தோட கிரவுண்ட் கிளியரன்ஸுங்க. கிளான்ஸா பலினோ வந்து 170, இது 190, ஒரு 20 mm ஜாஸ்தி இருக்குது. ஹெட்லைட் வந்தீங்கன்னா டெல்டா ப்ளஸ் போகிறப்ப அதுதான் பிரச்சனை. இந்த ரிஃப்ளெக்டர் யூனிட் ஆல்டரும் பண்ண முடியாது, வெளிச்சமும் கொடுக்காது. டெல்டா போனீங்கன்னா இருக்கிற பல்ப்ஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஹாலஜன் ப்ரொஜெக்டர் வரும். பட் இதை வந்து ஆல்டர் பண்ணுறதுக்கான வழியில் இல்லை. பட் இப்போ ஓஎம்மாக இந்த இடத்துல ட்ரில் போட் மாற்ற மாதிரி இருக்குது. அதை தாண்டி வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் இந்த இடத்துல ப்ரொஜெக்டர் மாற்ற மாதிரியும் இங்கே ப்ரொஜெக்டர் மாற்ற மாதிரியும் வந்துருச்சு. நம்ம சேனலில் வீடியோ பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டிஆர்எல்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது டர்ன் இண்டிகேட்டர்ஸ் ஆகும், ஆக்ட் ஆகும். பம்பர்ஸோட குவாலிட்டியில் உண்மையிலுமே ஃப்ரெஜலாலாம் இல்லைங்க. மாருதி ஃப்ராங்ஸோட இந்த டெல்டா ப்ளஸ் மாடலில் டிசைன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சைட் ப்ரொஃபைலில் உங்களுக்கு கேரக்டர் லைன்ஸ்லாம் பெருசாக வரலங்க. உங்களுக்கு அங்கே ஃபெண்டரில் மட்டும் ஒரு சின்ன ஒரு ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. பெல்ட் லைனில் க்ரோம் ஸ்ட்ரிப்ஸ் அந்த மாதிரி பார்க்க முடியலை. டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாடிக்குள்ளே தான் வந்து டாப் ஆஃப் த லைன் வரைக்குமே மிடிச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே பாசிவ் என்ட்ரிலாம் கிடையாதுங்க. ஆக்சுவலாக டோரோட ஹெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட் எனஃப்ங்க. க்ளோஸ் பண்ணுறப்ப ஒரு டீசெண்டான ஒரு ஃபீல் தான், ரொம்ப சாலிட் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடையாது. ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் இது ஃபங்க்ஷனல் கிடையாது. அடுத்து நம்ம இங்கே டயர் ப்ரொஃபைல்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி டைமென்ஷன் ரீதியாக கேட்டிங்கன்னா 2520 mm இந்த வாகனத்தோட வீல் பேஸாக இருக்குது. இதை காட்டிலும் இது கூட காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய வாகனங்களோட கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். பலினோ பொறுத்த வரைக்கும் இதே வீல் பேஸாக கேட்டிங்கன்னா மோரலஸ் இதே வீல் பேஸ் தான். பட் பலினோவை தாண்டி நீளம், அகலம், ஹைட் எல்லாமே வந்து ஃப்ராங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. இங்கே டயர்ஸ் பார்க்கும்போது ஸ்டாண்டர்டாகவே 195/60/16ங்க. உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக பேசிக் மாடல்லேருந்தே இதே கைண்ட் ஆஃப் டயர் ப்ரொஃபைல் தான். அலைவல்ஸ் வந்து இந்த டெல்டா ப்ளஸ் மாடல் தான் கிடைக்கும். டெல்டா போனீங்கன்னா அலைவல்ஸ் மிஸ் அவுட் ஆகும். லைனஸ் பொறுத்த வரைக்கும் பின்னாடியும் சரி ஃப்ரண்ட்லையும் சரி பிளாஸ்டிக் லைனஸ் போட்டு என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. வீலருக்கு வந்து மினிமலான பேஸ் தான், ரொம்ப பெருசாலாம் போட்டு அசிங்கப்படுத்தலை. வாவியம் பொறுத்த வரைக்கும் பாடி கலரில் ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இங்கே எபெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மிரரும் சரி இந்த கன்சோலும் சரி எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுளாக தான் இருக்குது. சாவியை பொறுத்த வரைக்கும் லாக் அன்லாக் அப்படின்ற பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கூட தாதாமாவல் காலத்திலேருந்து ஒரே சாவி இதை தான் பயன்படுத்திட்டு வராங்க. இதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுங்கப்பா. விண்டோ ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ஸ்லோப்பிங்காக ஒரு கூப்பி லேவரில் தான் வந்து இந்த ஃப்ராங்ஸோட டிசைன் எலிமெண்ட் அப்படின்றது நடந்திருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே குவார்ட்டர் பேனலில் கிளாஸ் பார்ட்டிஷன் ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் இந்த வெளிச்சம் டிஎல் உள்ள ப்ராப்பராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் குறையில்லை. பட் உள்ளே வந்து கொஞ்சம் டார்க்கியரான ஒரு தீம்ங்க. அதாவது பிளாக் அண்ட் பர்கண்டி தான் போயிருப்பாங்க. அது கொஞ்சம் வந்து டார்க்கியராக இருக்கும். கூடவே வந்து ஹெட்ரூம் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும். அது ரெண்டும் வந்து நான் உள்ளே போகிறப்ப சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஃப்ராங்ஸோட இந்த டெல்டா ப்ளஸ் மாடலில் சஸ்பென்ஷன் அண்ட் பிரேக்ஸ் ரீதியாக பேசலாங்க. அதாவது சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் மேக்பர்சன் ஸ்டெட்டு ரியல் டாஷ் பீம் காயில் ஸ்ப்ரிங்கோட தான் கொடுத்துருக்காங்க. பலினோ காட்டிலும் இந்த சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபராக தாங்க இருக்கும். நீங்கள் பலினோவில் வந்து கம்ஃபர்ட் ஓரியன்டாக பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் அண்ட் ஹேண்ட்லிங்கை கொஞ்சம் வந்து நியூட்ரலாக பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பெரிய பெரிய குழிகளில் வெட்டிக்கினாலும் வந்து போன் சேரிங்காலாம் இருக்காது. கொஞ்சம் ஒரு சாஃப்ட் நேச்சரில் தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பலினோவும் சரி அந்த பலினோ ஆர்எஸ் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிஃப் நோட் இருக்கும். குழியில் விட்டதுன்னா அப்பட்டமாக தெரியும். அந்த மாதிரி இதில் இருக்காது. கொஞ்சம் வந்து சாஃப்ட் நேச்சராக தான் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட்லிங் கேரக்டர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பலினோ விட ஒரு ஸ்டெப் பெட்டர். ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், அந்த கார்னரிங் கேரக்டராக இருக்கட்டும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. என்ன ஸ்டீரிங்கோட ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷன், ஸ்டீரிங்கோட ப்ரிசைஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலுமே நல்லா இருக்குது. ஏன் அதில் எஃபர்ட் போட மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரிய வரல. பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டீசென்ட் எனஃப்ங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க், ரியரில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. டெயில் லேம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டட் ஸ்ட்ரிப் மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் இல்லைங்க, இந்த 3 கியூப்ஸும் வந்து எரியுங்க. அதுக்கப்புறம் இது வந்து இண்டிகேட்டர்ஸ்க்கு க்ளோ ஆகும். இது வந்து ரிவர்ஸ் டெயில் லேம்ப்க்கு க்ளோ ஆகும். எல்லாமே எல்இடி தான். மேலே வந்து ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்பாய்லர் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டகிரேட்டட் லேவர் தான் நடந்திருக்கு. ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ரியர் டீஃபாகர் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் பேசிக் மாடல் இருந்தே. பட் ரியர் வைப்பர் அப்படின்றது கிடைக்கல. இது வந்து ஜீட்டா மாடல் இருந்தால் கொடுக்குறாங்க. மொத்தம் வந்து 4 பார்க்கிங் சென்சார் அப்படின்றது லேவர் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இதில் கிடையாது. நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கணும். அது ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் கொடுத்துருக்கலாம். பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃப்ரெஜைலாக பட்ட உடனே உடையிற மாதிரி இல்லை, ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 308 லிட்டர்ஸ் கிட்ட இருக்குங்க. அதாவது லோடிங் லிப் கொஞ்சம் ஜாஸ்தி தான்.
பலினோவை காட்டிலும் இது பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் குறைவு ஆக்சுவலாக. பார்சல் ட்ரே கொடுத்துட்றாங்க இந்த மாடலில். இதில் ஸ்பேர் டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொஃபைல் 195 60 16 அதே ப்ரொஃபைல் தான் போயிருக்காங்க. பூட் லேம்ப் கிடைக்குதானே அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. 60/40 ஸ்பிட் அப்படின்றது ஸ்டாண்டர்டாக இந்த மாடலில் பேசிக்லேருந்தே கொடுத்துருக்காங்க. அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஆக்சுவலாக இதில் ஸ்டாண்டர்டாக வந்து பேசிக் மாடல்லேருந்தே வந்து 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். இதை அப்படியே ப்ரெஸ்ஸாக் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். சரிங்க, ஃபைன். எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அடுத்து இன்டீரியர் பார்ப்போம். டோர் பேட்ஸ் அப்புறம் இன்டீரியர் தீம்னு பேசினீங்கன்னா பிளாக், அதுக்கப்புறம் பர்கண்டி இந்த கலரில் தான் போயிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில்ஸ் வந்து குரோம் இன்சர்ட்ஸ்லாம் கிடைக்கல, உங்களுக்கு வந்து மேட் பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. எல்லா விண்டோஸும் பவர் விண்டோஸுங்க, ஸ்டாண்டர்ட் அது பேசிக் மாடல் இருந்து. இங்கே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படின்றது வைக்கலாம். இங்கே வந்து ஒரு ஃபேப்ரிக் பேடிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ராங்ஸோட இந்த டெல்டா ப்ளஸ் மாடலில் ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஓகே உள்ள ஏறி உட்காந்தாச்சு. உள்ளே ஏறி உட்காந்த உடனே இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ஹெட்ரெஸ்ட்டுங்க அநியாயத்துக்கு எதுக்கு இவ்வளோ ஹைட்டாக வந்து ஒரு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு புரியல எனக்கு. ஃப்ரண்ட்டை மறைச்சிருது டோட்டலாகவே. இது என்னன்னா இந்த மாதிரி விசிபிலிட்டியை மறைக்கும் போது உள்ளே வந்து நமக்கு கிளாஸ்ட்ரோஃபோபிக் உணர கொடுத்துருங்க. அது ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறேன். சரி, ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என் தலை வந்து இந்த இடம் வந்து ஒரு பிரைன் ஸ்பாட்டை உருவாக்குது. இது கீழே வந்து கூப்பையில் வந்துருக்கு தெரியுது. நான் வந்து ஒரு 5.5 ஃபீட்டுக்கு மேலே இருக்கேன். ஒரு 6 அடிக்கு மேலே இருந்தீங்கன்னா தலை உரையும். இதுதான் ரியாலிட்டி. 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் கொடுக்கல. கண்டிப்பாக கொடுத்துருந்துருக்கணும். பலினோ தாண்டி இதில் ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்தா கொஞ்சம் கன்வீனியன்ட் இருந்திருக்கும். லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக இருக்குங்க. அதுல இல்லாமல் எந்த குறையும் இல்லை. நல்ல ஒரு ஸ்பேசிங். உங்களுக்கு பின்னாடி 2 அடல்ட் ஒரு கிட் அப்படின்றது உட்காரலாமே. ஏன்னா சென்டரில் வந்து ஹம்ப் வந்து ரொம்ப பெரிது. அதனால் வந்து அடல்ட் உட்காரும் போது இது கொஞ்சம் இடையூறாக தான் இருக்குது. ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பட் ரியர் ஏசி வென்ட்ஸ் அப்படின்றது கிடைக்கல. இதை தாண்டி ஜீட்டா மாடல் போகும்போது தான் ரியர் ஏசி வென்ட்ஸ் வருது. அண்டர் தை சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அண்டர் தை சப்போர்ட் வந்து லாகிங் தான். ரொம்ப வந்து ஆப்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். முதுகுக்கான சப்போர்ட்லாம் ப்ராப்பராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுலலாம் குறைகள் இல்லை. டீசென்ட் எனஃப்ங்க. ஷோல்டருக்கான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப இடையூறாக இருக்காது 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரப்போ. ஸோ இதுதான். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜனில் ஒரு கேபின் லேம்ப் அப்படின்றது சென்டரில் ப்ளேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்ட் தீம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேனல்ஸ் போயிருக்காங்க. மேலே பிளாக்கு, அதுக்கப்புறம் ஒரு சில்வர், அதுக்கப்புறம் ஒரு கோல்ட் கலர், அதுக்கப்புறம் கீழே வந்து பர்கண்டி, சென்டரில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் ஃபைபர் லுக் லைக் ஃபினிஷிங்க. அடா எத்தனை பேனல்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் என்னன்னா கழட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. கழட்டினீங்கன்னா ராட்லிங் நாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அதை பார்த்து சேஃபாக வச்சுக்கோங்க. இன்ஃபர்டைன்மெண்ட் பற்றி அப்புறம் பேசலாம். இங்கே ஐஆர்விஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் போட்டிருக்காங்க. சென்டரில் கேபின் லேம்ப் வந்து ஹாலஜனில் கிடைக்குது. வேனிட்டி மிரர்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கோ-டிரைவருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமலான குட்டி க்ளோ பாக்ஸ் தாங்க. இதில் கூலிங் ஃபங்க்ஷன், யூட்டிலிட்டி ரீதியாக கம்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க. இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 இன்ச்சில் போட்டிருக்காங்க. இது வந்து ஸ்மார்ட் ப்ளே ப்ரோன்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரோ ப்ளஸ் அப்படின்றது டாப் ஆஃப் த லைனில் கிடைக்கும். இந்த இன்ஃபர்டைன்மெண்ட்டில் வந்து 4 ஸ்பீக்கர்ஸ் கிடைக்குது. ரிவர்ஸ் கேமரா அப்படின்றது இல்லைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரிவர்ஸ் கேமரா வந்து ஜஸ்ட் வந்து பார்க் அசிஸ்டன்ஸ் மட்டும் தான் காமிக்குது. வேணும்னா நீங்கள் இதில் ஓஇஎம் ஆட் பண்ணிக்கலாம். அரௌண்ட் வந்து 7,000 to 8,000 ருபீஸ் வரும். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்போம். எனக்கு மியூசிக்கை பத்தி என்ன தெரியுமா? ஆடியோ குவாலிட்டி ஆவரேஜ் தாங்க. ரொம்ப வந்து இம்ப்ரெசிவ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியல. ஸோ இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஏசி இங்கே பேசிக் மாடல்லேருந்தே ஃப்ராங்ஸில் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான். உங்களுக்கு வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் லோவில் வச்சுருந்தேன். நார்மலாக நீங்கள் 24ல் வைக்கிறீங்க அப்படின்னா டீசெண்டான ஒரு த்ரோ அப்படின்றது இருக்குது. ரொம்ப வந்து மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப இம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. கீழே வந்து நமக்கு யூஎஸ்பியில் ஒரு டைப் ஏ சார்ஜர், அதுக்கப்புறம் 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. எம்ஐடி கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலாகில் தான் ஸ்பீடோமீட்டர் அண்ட் டேக்கோமீட்டர் ரெண்டுமே இருக்குது. சென்ட்ரல் ஆக்சுவலாக ஒரு மோனோக்ரோம் டிஸ்பிளே வரும். இந்த வண்டியில் ஆக்சுவலாக வந்து இன்னும் அதை எனேபிள் பண்ணலைங்க, அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு மோனோக்ரோம் டிஸ்பிளே. நீங்கள் வந்து ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்க முடியும். ஸ்டேரிங்கில் நமக்கு வந்து ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்றத ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குதுங்க. டெலஸ்கோபிக் அப்படின்றது டாப் ஆஃப் த லைன் போனீங்கன்னா மட்டும்தான் இருக்கும். ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் இந்த வேரியண்ட்லேருந்தே வந்துருது. ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் டுவர்ட்ஸ் நீங்கள் டாப் ஆஃப் த லைன் போனீங்கனாலும் கிடைக்காது. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்க. ப்ராப்பரான ஒரு டெட் பெடல் கொடுத்துருக்காங்க ஃபுட் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏபிசி பெடலுக்கான ஸ்பேசிங்கும் ஆப்டிமைஸ்டாக தான் இருக்குது. என்ன இப்போ நீங்கள் ஏ பெடல் ஆக்சல் பெடலை வச்சுட்டு திரும்ப வந்து நீங்கள் வந்து பிரேக் பெடலில் கால் வைக்கிறீங்க அப்படின்னா இன்டரப்ட்லாம் ஆகாது. அது மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கிளச்சை ஒதுக்கிறப்ப பிரேக்ஸை ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இன்டரப்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதாவது போனட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபியூல் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் ஹைட் அட்ஜஸ்டர் மிஸ் அவுட் ஆகுது. மாருதி தயவு செஞ்சு இதில் சீட் ஹைட் அட்ஜஸ்டர் கொடுங்க. அதாவது ஏன்னா 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பெக்டட் எடுக்கிறவங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இல்லை அட்லீஸ்ட் வந்து நீங்கள் அந்த டர்போ பெட்ரோலை வந்து பேசிக் மாடல் இருந்தாலும் கொடுக்கலாம். அது என்ன ஒரு
பேட்டர்ன் எனக்கு புரியலை. சரி இந்த சீட் ஹைட் அட்ஜஸ்டர் வெளியில் போட்டுக்க முடியுங்க. இப்போ வந்துருச்சு மார்க்கெட்டில் அரௌண்ட் 15,000 வருது. நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஓஎம் டைப்பே கிடைக்குது, அதையே வாங்கி அப்படியே மாட்டிக்கலாம். சீட்ஸ்க்கு அண்டர் தே சப்போர்ட்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெருசாக இல்லைங்க, ஓகேவா படும், ரொம்ப குறையாக சொல்ல முடியாது. உட்காரத்துக்குலாம் நல்லா கம்ஃபர்டபுளாக நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபேப்ரிக்கில் தான் போட்டிருக்காங்க. முதுகுக்கான சப்போர்ட்டும் நல்லா இருக்குது. அதே மாதிரி 2 பேருக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. விசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அந்த சீட் ஹைட் அட்ஜஸ்டர் இதில் கிடையாது. ஸோ ஒரு நார்மல் போஸ்டரில் நான் உட்காந்து பார்க்கும்போது நான் ஒரு 5 அடிக்கு மேலே இருப்பேங்க, ஒரு 5.7 கிட்ட இருப்பேன். எனக்கு வந்து ரைட் சைடு வந்து போனட்டோட விசிபிலிட்டி இருக்குது, செக் பண்ணிக்க முடியும். லெஃப்ட் சைடு எனக்கு தெரியல, இதுதான் ரியாலிட்டி. ஹை ஸ்பீட்ஸில் நீங்கள் பாடி ரோல் கிடைக்கிறப்ப ஷோல்டருக்கான சப்போர்ட் அந்த சீட்ஸ் எடுத்து கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா எடுத்து கொடுக்கும். அதெல்லாம் குறைகள் எனக்கு பெருசாக இம்பாக்ட் ஆகிற மாதிரி ஒரு உணர்வு இல்லைங்க. ஸோ ஓவரால் இதுதான். அடுத்து நீங்கள் இங்கே டோர் பேட்ச் பாருங்கள், ஒரு ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட டிரைவர்ஸ் விண்டோ கிடைக்குது. மீத விண்டோலாம் நார்மல் பவர் விண்டோஸை கொடுத்துருக்காங்க. லாக் அன்லாக் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் வந்து ஓவியம் அப்டேட் பண்ணுறதுக்கான ஜாய்ஸ்டிக்ஸ் இங்கே இருப்பது உங்களால் பார்க்க முடியும். ஃபேப்ரிக் பேடிங் அப்படின்றது ஃப்ரண்ட் டோர் பேட்ச்லையுமே நமக்கு கிடைக்குதுங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம். நான் ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் தான் வச்சிருக்கேன், பட் ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் உள்ள ஃபிட்டின் ஆகும். நிக்நாக் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங்கும் இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த மாருதி ஃப்ராங்ஸ் டெல்டா ப்ளஸோட ஒரு டீட்டெயில்டு வாக்கரோடு உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கு அப்படின்றத நான் நம்புறேங்க. இந்த வண்டியோட புரிதல் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். பலினோ தாண்டி இந்த ஃப்ராங்ஸ் வரதுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா 2 மேஜர் ஃபேக்ட் தான். இன்னொன்று அந்த பலினோட ட்ரெடிஷ்னல் ஹேட்ச்பேக் டிசைன்லேருந்து ஒரு கிராஸ் ஓவர் அப்மார்க்க ஸ்டைலிங்க்கு வருது. அடுத்து கிரவுண்ட் கிளியரன்ஸ், அதை தாண்டி கொஞ்சம் ஹேண்ட்லிங் கேரக்டர், ஸ்ட்ரெயிட்லிங் ஸ்டெபிலிட்டி இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இவ்வளோ தான் ஃபேக்ட்ஸ். இதுக்கு நீங்கள் வந்து ஃபீச்சர்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகிற மாதிரி இருக்குது. ரியரில் ஹெட்ரூம் கம்பேரிட்டிவ்லி பலினோவை தாண்டி இது கொஞ்சம் குறைவு தான். சரி இந்த வண்டியோட ஓனர்ஷிப் காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 22,183 ரூபா கிட்ட வருதுங்க. நீங்கள் எக்ஸாக்டாக ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். அதாவது நாங்கள் ஃபியூல் காஸ்ட்டை கம்பேர் பண்ணியிருக்கோம். ஆவரேஜாக அந்த வண்டி 16 கிலோமீட்டர் கொடுக்கும். அதை வச்சு ஃபியூல் காஸ்ட் 1000 கிலோமீட்டர் நம்ம மந்த்லி ட்ராவலுக்கு எடுத்திருக்கும். அப்புறம் 30% வந்து இனிஷியல் பேமெண்ட் நம்ம கட்டி இந்த வண்டி எடுக்கிற மாதிரி தான் போயிருக்கும். அது கூட இன்சூரன்ஸு எல்லாத்தையுமே சேர்த்து டோட்டலாக ஓனர்ஷிப் இந்த வண்டி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இன்சூரன்ஸு, ஃபியூல் காஸ்ட்டு, இஎம்ஐ எல்லாம் சேர்த்து எவ்வளோ உங்களுக்கு செலவாகும் ஒரு மாதத்துக்கு அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ இன்னொரு பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனதில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அதை சேர்ச்சிரோன்னா பத்திரமா போய் வந்துடுவாங்க. டாடா, டேக் கேர், பை.